இந்த ஒரு சீக்ரெட் பொடி தான் இந்த பொரி உப்புமாவோட டேஸ்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு வித்யாஸ் ரெசிபி டெய்லி. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் ஃபுல் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் உப்பை சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று சேர. அடுத்து நான் 1 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட நான் இப்போது கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்க போகிறேன். தண்ணியை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 1 மீடியம் சைஸ் கேப்சிகமாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடும். பார்த்தீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் இந்த பஃப்ட் ரைஸ் இருக்குல்ல பொரி, அதை நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு அடுத்து நான் அந்த சீக்ரெட் பொடிக்கான இன்க்ரீடியன்ஸை ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதோட அந்த பொடியை இப்போது இதில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த பொரி உப்புமாவில். இது தாங்க இந்த பொரி உப்புமாக்கு டேஸ்ட்டே கொடுக்குது. அண்ட் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொரியாண்டரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, டேஸ்ட் வேறு லெவலாச்சு, டக்குன்னு ரெடி ஆச்சு.